அதுக்கு அடுத்தது பாளையம். பாளையம் அப்படின்னா என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். ஒரு பகுதியோ இல்லை ஒரு ராணுவ முகாமையோ அல்லது ஒரு சிற்றரசையோ குறிப்பது இந்த பாளையம். இந்த பாளையக்காரர்களை வந்து ஆங்கிலேயர்கள் எப்படி அழைச்சாங்க அப்படின்னா போலிகர். அதுதான் வந்துட்டு அவங்களுக்கு எப்படி வருதோ அந்த மாதிரி போலிகர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பாளையக்காரர் முறை எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னா வாராங்கலை சார்ந்த பிரதாபருத்தனோட ஆட்சி காலத்துல காகதிய அரசுல தான் இந்த பாளையக்காரர் முறை வந்து நடைமுறைக்கு வந்துச்சு. இதை வந்து மதுரை நாயக்கரான விஸ்வநாத நாயக்கர் வந்து 1529 அவரோட அமைச்சரான அரியநாதரோட உதவியோட நம்மளோட தமிழ்நாட்டில் வந்து அறிமுகப்படுத்துறாரு. ஸோ இது 72 பாளையங்களாக பிரிக்கப்பட்டிருந்துச்சு. இந்த பாளையக்காரர் முறையை வந்து இவங்களோட பாதுகாப்பை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா படிக்காவல், அரசு காவல், தேச காவல்னு சொல்றாங்க. இந்த ஆங்கிலேயர்கள் ரூல் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 200 வருஷம் இந்த பாளையக்கார முறை வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ கிழக்கு மற்றும் மேற்கு பாளையங்கள். இந்த கிழக்கு பாளையம், மேற்கு பாளையம் அப்படின்னா இந்த கிழக்கு பாளையம் வந்து தெலுங்கு பேசுறவங்க தான். இந்த கிழக்கு பாளையம் பாஞ்சாலங்குறிச்சி வந்து கட்டபொம்மனோட ஆட்சி பகுதியா இருந்தது. அதுதான் கிழக்கு பாளையங்கள்ல அது ஒண்ணு. ஸோ கிழக்கு பாளையங்கள்ல என்னென்ன அப்படின்னா சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம் மற்றும் பாஞ்சாலங்குறிச்சி, அது போக குளத்தூர், கடாலக்குடி, மேல்மாந்தை, இதெல்லாம் புக்ல இல்ல. குளத்தூர், கடாலக்குடி, மேல்மாந்தை இது எல்லாமே சேர்ந்துதான் என்னது கிழக்கு பாளையங்கள். அடுத்து மேற்கு பாளையங்கள் அப்படின்னா இவங்க வந்து தமிழ் மறவர்கள். இந்த மேற்கு பாளையக்காரர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழ் மறவர்கள். இது வந்து பூலித்தேவரோட பகுதியும் சேர்ந்து இருந்தது. இதுல பார்த்தோம் அப்படின்னா ஊத்துமலை, தலைவன் கோட்டை, நடுவங்குறிச்சி, சேத்தூர், சிங்கம்பட்டி, அதுக்கப்புறம் நெற்கட்டும் செவல், வடகரை இது எல்லாமே வந்துட்டு தமிழ் மறவர்கள்னு சொல்லப்படுற புலித்தேவர் ஆட்சி பண்ண மேற்கு பாளையங்கள். இந்த பாளையக்காரர்களோட புரட்சி இந்த கர்நாடக போரோட தொடர்ந்து அவங்களால வரி கட்ட முடியாதனால 1755 பிப்ரவரியில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சோ இந்த நெற்கட்டும் செவல் அப்படிங்கிற பேர் ஏன் வந்திருக்கு அப்படின்னா நெல்லை கூட வரியாக கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் இது நெற்கட்டான் செவல் அப்படிங்கிறது தான் நெற்கட்டும் சேவல்னு பேச்சு வழக்குல தெரிஞ்சு நெற்கட்டும் சேவல் அப்படின்னு வந்திருக்கு. சோ இவர் வந்து மிரட்டுறாரு பூலித்தேவரை வரி கட்ட சொல்லி. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா கட்ட முடியாதுன்னு சொன்னதுனால ஹெரான் என்ன சொல்றாருன்னா வரி கட்டு இல்லைன்னா உன் கோட்டையை வந்து இடிச்சிருவேன் அப்படின்னு சொல்றாரு. சோ இவங்களுக்கும் ஹெரான் வந்துட்டு பூலித்தேவரை தாக்குறதுக்காக ரெடி ஆகும் போது அவரோட படைகள் வந்து வலிமையா இருக்கிறத தெரிஞ்சுட்டு பீரங்கிகள் வரும் வரைக்கும் அவர் வந்து பொறுமையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலத்தை கடத்துறாரு. ஆனா பீரங்கிகள் வரதுக்கு லேட் ஆயிருது. அதே மாதிரி படை வீரர்களுக்கூட ஊதியம் கொடுக்காதனால ஹெரான் என்ன பண்றாரு அப்படின்னா மதுரைக்கு பின்வாங்கிறாரு. இதனால அது இல்லாம எப்படி பின்வாங்குறாரு அப்படின்னா இந்த நத்தம் கணவாய் வழியா வந்து பின்வாங்குறாரு. சோ இந்த நத்தம் கணவாய் வழியா போகும்போது திருச்சி வழியா போறாரு. திருச்சி தாண்டி அவர் இந்த நத்தம் கணவாய் வழியா வரும்போது அங்க வந்து கல்லறின மக்கள் இருக்காங்க. இந்த கல்லறின மக்கள் வந்து ஹெரான் மீது படை பண்ணி போர் பண்ணி அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த கோவில்புரம் ஊர்ல வந்து அவர் திருந